ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக மா இன்டி பங்காரம் புதுசா ரிலீஸ் ஆன நம்ம சாம் நடிச்ச எனக்கு ரொம்ப பிடிச்ச சமந்தா நடிச்ச படம். அதை தாண்டி படம் சும்மா பங்கமா இருந்துச்சு மக்களே. சமந்தாவை இந்த மாதிரி பார்த்து எவ்வளவு நாள் ஆகுதுடா அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல படம். கதையெல்லாம் தேவையே இல்லை, பொறுமையா உட்காந்து முழுசா பாருங்க. பார்த்து முடிக்கும் போது நல்ல கதடா சாமி அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு நல்ல கமர்ஷியலான படம். சரி வாங்க ரொம்ப பேசாம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஆடி மாசம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆடி ஆஃபர் எங்கன்னு எக்கச்சக்கமான கமெண்ட். ஆடி ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மக்களே. என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் 30% உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல கிடைக்க போகுது. முதல்ல பெல்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிரீமியமான பெல்ட் உங்களுக்கு நேம் வேணும் அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கஸ்டமைஸ் சார்ஜ் வரும். ஆனா இந்த பெல்ட்டுடைய ஆக்சுவல் பிரைஸ்ல இருந்து உங்களுக்கு 200 rupees அப்படியே இன்ஸ்டன்டா டிஸ்கவுண்ட் கிடைக்க போகுது. வேணும் அப்படின்றவங்க சீக்கிரமா வாங்கிக்கோங்க. ஸ்டாக் இருக்க வரைக்கும் தான் ஆஃபர். லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே அப்படியே பளிச்சுன்னு நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு பஸ்ல உட்காந்து லைட்டா மேக்கப் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஹஸ்பண்ட் வராரு. என்னமா எல்லாமே ஓகேவா, ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரெடி அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இருக்க, எல்லாமே ஓகேவான்னு இவங்க கேட்கும்போது குடும்ப பாங்கான பொண்ணு மாதிரி இருக்க, பக்காவா இருக்க அப்படின்னும் போது குடும்ப பாங்குனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்றாரு. இந்த படம் கொஞ்சம் பழைய காலம், அதாவது ஒரு 90sல நடக்கிற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. இவங்க அப்படியே கிளம்பி பஸ்ல போயிட்டே இருக்கும்போது புருஷன் யோசிக்கிறாரு. என்னங்க பயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு. அதெல்லாம் கவலையே படாதீங்க, போக போக அவங்க எல்லாருக்கும் நம்மள பிடிச்சிடும், அவங்க வந்துட்டு சமாதானம் ஆயிடுவாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னும் போது சரின்னு சொல்லிட்டு பேசி சிரிச்சுக்கிட்டு ஜாலியா ஃபன்லாம் பண்ணிட்டு நேரா இவங்க இறங்க வேண்டிய இடத்துக்கு போயிட்டு இறங்கிட்டாங்க. இறங்கி பார்த்தா தம்பி வரன்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோடைய தம்பி. அவன் ஆளக்கானும். தம்பி வரன்னு சொன்னா ஆளக்கானும் அப்படின்னும் போது நமக்காக வெயிட் பண்ணிருப்பான். பஸ் லேட்டா வந்ததுனால அவன் கிளம்பி போயிட்டு இருப்பான் போல. நம்ம வேற வண்டி பிடிச்சி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போனா வீட்டு வாசல்ல தம்பி இருக்கான். அவன் தான் வந்து வரவேற்று உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போகும்போது எல்லாமே ஓகேவா, நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நிச்சயதார்த்தம் இன்னும் முடியல, ஆனா ஒரு சின்ன விஷயம், இது வரைக்கும் நீ வர அப்படின்ற விஷயத்த அப்பாட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு. ஆட பாவி, சொல்லிட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சொல்ல போறேன் அப்படின்னு தான் சொன்னேன், ஆனா சொல்றதுக்கான சரியான டைம் அமையவே இல்லை, சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றான். ஐயோ இப்போ என்ன பண்ண போறாங்களோ தெரியல அப்படின்னும் போது அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, நீ கவலையே படாத, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போறான். இப்போ வந்துட்டு அங்க நிச்சயதார்த்தம்லாம் முடியும் போது கரெக்டா அப்பா பாக்குறாரு. இவன் எங்க இங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும் போது அந்த ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரும் பாக்குறாங்க. தம்பிக்காரனை கூப்பிட்டு வச்சு அவன் ஏன்டா இங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் தான் வர சொன்னேன், தங்கச்சியுடைய கல்யாணத்துல பெரிய அண்ணன் இல்லாம இருந்தா கண்டிப்பா நல்லா இருக்காது, அதான் நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்றான். யார கேட்டு வர சொன்னேன், அவன் தான் நம்ம எல்லாரும் முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பின்னாடி ஓடி போயிட்டானே, இப்ப எதுக்கு திரும்பி வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா செமையா கோவப்படுறாரு. இந்த விஷயம்லாம் ஹீரோயினும் பாக்குறாங்க. அவங்க கூப்பிடாம வந்துட்டும் போல, நம்ம கிளம்பிடலாம், நம்ம வந்தது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அப்படியே வெளியே போறாரு. வெளியே போகும்போது கரெக்டா தங்கச்சி பார்த்துட்டாங்க. ஓடி வந்து என்னென்ன அதுக்குள்ள கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லம்மா நிச்சயத்துக்கு வந்தோம், நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு இல்லையா, அதான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும் போது நிச்சயத்துக்கு மட்டும்தான் வந்தியா, கல்யாணம் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டியா அப்படின்னும் போது இல்ல நாங்க வந்தது அப்பாக்கு பிடிக்கவே இல்லை, அதான் கிளம்புறோம் அப்படின்னு. அப்படிலாம் சொல்லாதீங்க, அப்பா கண்டிப்பா உங்களை ஏத்துப்பாரு, அமைதியா இருங்க, அண்ணி நீங்களும் சொல்லுங்க, அண்ணாவை இருக்க சொல்லுங்க அப்படின்னும் போது அம்மா வந்து பேசுறாங்க. சரி ஓகே இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஆச்சு, இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சு அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும், அந்த வீட்டுல ஒரு பாட்டி, மாமியாரு, நாத்தனாரு, அவங்க இவங்கன்னு சொந்தக்காரங்க எக்கச்சக்கமான பேரு, எல்லாரும் ஹீரோயினை நடு வீட்டுல உட்கார வச்சு நீங்க என்ன ஆளுங்க, என்ன ஜாதி, எங்க பிறந்த, எங்க வளர்ந்த, சொத்து இருக்கா, சமைக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேள்வி. நம்ம ஹீரோயின்கா தலையெல்லாம் சுத்துது. என்ன கேள்விக்கு எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னே தெரியல. எல்லாத்துக்கும் ஆமா இல்ல அந்த மாதிரியே சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்பா அம்மா இல்லாம அனாதை இல்லத்துல வளர்ந்தாங்களாம். சோ வந்துட்டு எனக்கு ஜாதிலாம் தெரியாது, அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் புருஷங்கிட்ட வந்து செமையா புலம்புறாங்க. எப்பா உட்கார வச்சு என்னென்ன கேள்வி கேட்கறாங்க தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன ஜாதி, எந்த ஊரு, என்ன சமைக்க தெரியும் அப்படி இப்படின்னு கேட்டு அவ்வளவுதான் தலையே சுத்தி போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம செட்டிநாடு சிக்கன் சமைக்கணுமா, அது சமைக்கணுமா, இது சமைக்கணுமா, எனக்கு தான் சமைக்கவே தெரியாது அப்படின்னு வேற புலம்புறாங்க. சரி ஓகே நான் வந்துட்டு எல்லாத்தையும் சமைக்க போறேன், எல்லாமே சமைச்சு அப்படியே அசத்த போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஏதோ ஒரு அரசியல் கட்சியில இந்த ஊருடைய தலைவரா இருக்காரு. அதுக்கு ஒரு மீட்டிங் மாதிரி நடக்குது. கூடிய சீக்கிரமே எலெக்ஷன் வரப்போகுது. அந்த எலெக்ஷன்ல யார நம்ம ஏரியா சார்பா எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரமே சிஎம் இந்த ஊருக்கு ஏதோ ஒரு விஷயமா வரப்போறா, அவர்கிட்ட பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அங்க மதுசூதனன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அவருடைய தொண்டர்கள் பின்னாடி இருந்து கத்திட்டே இருக்காங்க, மதுசூதனன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்பா சொல்றதெல்லாம், அப்பா பேசுறதெல்லாம் பார்க்கும்போது மதுசூதனன்
கர்ணனுக்கு சீட்டு கிடைக்காது. அந்த மாதிரி தான் நமக்கும் தெரியுது, அவருக்கும் தெரியுது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஜெயில கர்ணன் ஒரு ஆளை காமிக்கிறாங்க. கர்ணனை பார்க்க ஒரு தாடிக்காரன் வந்திருக்கான். என்ன விஷயம்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அண்ணா நான் ஜான்சியை பார்த்தேன் அப்படின்னும் போது கர்ணனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இல்ல ஜான்சியான்னு தெரியல, ஜான்சி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன் அப்படின்னு. டேய், இந்த உலகத்திலேயே எனக்கு எந்த விஷயம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஜான்சியை தான் தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது, அப்படின்னா அவளை பார்த்தேன் அப்படின்னு சொல்ற, ஆனா அவளா இல்லையான்னு கன்ஃபார்மா தெரியல அப்படின்னு சொல்ற. அவளை பார்த்தோன்னே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அவளா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்க வேணாவா? முதல்ல போயிட்டு அது ஜான்சியா இல்லையான்னு பார்த்துட்டு வந்து சொல்றா அப்படின்னு சொல்லும் போது தாடிக்காரனும் எந்த கிளம்புறான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. விடிய கால டைம், புருஷனை ஆளக்கானும், ஏதோ சவுண்ட் கேட்டு கண்ண முடிக்கிறாங்க. கீழே பஜனை பாடிக்கிட்டு இருக்காங்க. சாமிலாம் கும்பிட்டு பஜனை எல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சவுண்ட் கேட்டு நம்ம ஹீரோயின் அரக்க பறக்க கிளம்பி குளிச்சதும் குளிக்காதமா ட்ரெஸ்ஸை கூட ஒழுங்கா மாட்டாம கீழே ஓடி போறாங்க. போனா எல்லாரும் சேர்ந்துட்டு துளசி மரத்தை கும்பிட்டு அப்படியே சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே மூத்த மருமகளை பூஜை பண்ண சொல்லு, பஜனை பாட சொல்லு அப்படின்னும் போது இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. பொட்டு வைமா அப்படின்னா மாமியார் வைக்க போறாங்க. ஏமா எனக்கு பொட்டு வைக்க வேணாம், நீ வந்துட்டு துளசி மரத்துக்கு பொட்டு வை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ண சொல்றது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் தெரியாம யாடாகுடமா பண்ணிட்டு இருக்காங்க. இதே டைம்ல அங்க இந்த வீட்டுடைய சின்ன மருமக வராங்க. ஏதோ அப்பாக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க போல. வந்தோடனே சாமியை பயங்கரமா கும்பிடுறாங்க, சுத்தி வராங்க, பஜனை பாடுறாங்க. மாமியார் காலையும் அந்த ஆயா காலையும் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஓ இப்படிலாம் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஆசீர்வாதம் வாங்க போகும்போது, சரி ஓகே வேணாமா, பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இவ தான் இந்த வீட்டுடைய சின்ன மருமக, இவ தான் எங்க வீட்டுடைய தங்கம். இந்த வீட்டுல யாருக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இவளுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அவங்க அப்படியே வியந்து போயிட்டு பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் இந்த பொண்ணு லெவலுக்கு நம்ம மாறணும்டா, இந்த வீட்டுடைய தங்கமா நம்ம மாறணும்டா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இப்ப அப்படியே புருஷன் கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்காங்க. புருஷன் வந்து கலாய்க்கிறாரு. என்னமா துளசி மரத்துக்கு பொட்டு வைக்க சொன்னா எங்க அம்மாக்கு வைக்க போனியாமே, அதான் ஒரே கலாயா இருக்கு அப்படின்னு சொல்ல, நீங்க வேற காலங்காத்தால அதுவும் விடிய காத்தால நீங்க வேற கிளம்பி போயிட்டீங்க, எனக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. அந்த வீட்டை சேர்ந்த எல்லாரும் என்ன ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாத்துட்டே இருக்காங்க அப்படின்னும் போது, அவங்க பார்த்தா என்ன உன் வேலையை நீ கரெக்டா செய் அப்படின்னு நீங்க வேற என்கிட்ட தான் முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவே சின்ன மருமக வந்த உடனே அப்படியே அவங்க மூஞ்ச பாக்கணுமே பேனு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. காது வரைக்கும் சிரிப்பு சிரிக்கிறாங்க. அவளை ஒரு மாதிரியும் என்ன ஒரு மாதிரியும் பாக்குறாங்க. சரி ஓகே, இது ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு நான் இந்த வீட்டுடைய தங்கமா நல்ல மருமகளா மாறி காமிக்கிறேன் அப்படின்னும் போது அதெல்லாம் முடியவே முடியாது. அந்த பொண்ணு பல வருஷமா இந்த வீட்டுல யாருக்கு என்ன வேணும் என்ன வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து பண்ணி இந்த வீட்டுடைய நல்ல மருமகளா மாறி இருக்கா. அவ யாரு இந்த வீட்டுடைய நல்ல மருமக அப்படின்னு சொல்லிட்டு போட்டி வச்சா கண்டிப்பா யோசிக்காம சொல்லுவேன் அவதான் வின் பண்ணுவா அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் அப்படியே யோசிக்கிறாங்க. நான் இந்த வீட்டுடைய நல்ல மருமகளா மாறி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல விழுந்து வேலை செய்யறாங்க. பால் கறக்கலான்னு போனா இவங்களுக்கு முன்னாடியே அனுஷியா பால் கறந்துட்டாங்க. இது மட்டும் இல்ல மக்களே, வீட்டுல டீ குடுக்கலான்னு போனா டீ குடுக்குறாங்க, குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டலான்னு போனா ஊட்டிட்டாங்க. சும்மா கிடையாது, அவங்க உண்மையிலேயே அப்படியே நல்ல மருமகளா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவளை பீட் பண்றது ரொம்ப கஷ்டம் போலியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தன்னுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டுக்காரியும் ஒரே டைம்ல ஒன்னா அந்த ஆசிரமத்துல வளர்ந்துருப்பாங்க. அவங்கள வந்துட்டு ஒரு ஃபேமிலி தத்தெடுத்து கொண்டு போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினை யாரும் கூட்டிட்டு போயிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி உதவி கேக்குறாங்க. நீ கிளம்பி வா, எனக்கு தான் குக் பண்ண தெரியாது, ஆனா நீ பயங்கரமா குக் பண்ணுவ, உன்னுடைய சாப்பாடு சாப்பிட்டு அவங்க அப்படியே மயங்கி போகணும், இந்த வீட்டுடைய நல்ல மருமகளா இந்த வீட்டுடைய தங்கமா நான் மாறணும் அப்படின்னு சொல்ல, அதையே நான் கிளம்பி எப்படி அங்க வர முடியும், என்னுடைய புருஷன் என் சாப்பாடு இல்லாம நான் இல்லாம தூங்கவே மாட்டாரு, என்னால வர முடியாது அப்படின்னும் போது, அடியே உனக்காக நான் எவ்வளவு விஷயம் பண்ணிருப்பேன், சின்ன வயசுல நான் ஹெல்ப் பண்ணதுனால மட்டும்தான் அந்த நல்ல குடும்பம் நல்ல அப்பா அம்மா கிட்ட நீ போயிட்டு மாட்டின, அதை மறந்து போயிட்டியா, நான் உனக்கு எவ்வளவு பண்ணிருக்கேன், அது பண்ண இது பண்ண சாக்லேட் வாங்கி கொடுத்தேன் அப்படின்லாம் சொல்லி காமிக்கிறாங்க. இதுக்கு பதிலா நான் உங்ககிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்டனா அப்படின்னு நீ எப்படி உதவி கேட்காம இருந்த, மாசம் கால் பண்ணி ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பியடி அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே இந்த மாசம் கேட்டனா தயவு செஞ்சு வா அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. சரி ஓகே வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி வர இவங்களை பிக்கப் பண்ணி கூட்டு போறாங்க. முக்கியமா ஃப்ரெண்டுக்காரிய பார்த்தவனே உனக்கு செட்டிநாடு சிக்கன் சமைக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏமா தாயே நான் இப்பதான் வந்து இறங்கியிருக்கேன், அதுக்குள்ள செட்டிநாடு சிக்கனா, முதல்ல போயிட்டு செட்டில் ஆகலாம், வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னும் போது, கண்டிப்பா வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது, பக்கத்துல ஒரு லாட்ஜ் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா அந்த லாட்ஜ் சுத்தமா சரியே கிடையாது, இந்த பொண்ணுக்கு பிடிக்கவே இல்லை, இங்க தான் ஸ்டே பண்ணுமா, கண்டிப்பா இங்க தான் ஸ்டே பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்க தான் ஸ்டே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்க இதே சமயத்துல நம்ம ஹீரோடைய அப்பாவை காமிக்கிறாங்க. ஊருக்குள்ள புதுசா கல்யாண மண்டபம் ஒண்ணு கட்டி கொடுத்திருப்பாங்க. அதை பேசிக்கிட்டே வெளியே வரும்போது இந்த முன்னாள் எம்எல்ஏ இருக்காரு பாத்தீங்களா மதுசூதனன், இவர் பேரு சரியா வாய்க்குள்ள நுழைய மாட்டேங்குது மக்களே, பெரிய பேரா இருக்கு, கண்ணாடிக்காரன் வச்சுக்கலாம். இந்த கண்ணாடிக்காரு ஆட்களோட வந்து சண்டை போடுறாரு. ஏன் இந்த மாதிரி
பண்ணீங்க? கிருஷ்ணா ஐயாக்கு எதுக்காக சீட்டு கொடுத்தீங்க? எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஆளா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இது நான் எடுத்த முடிவு கிடையாது, சிஎம் எடுத்த முடிவு, என்னால எதுவுமே பண்ண முடியாது, யாரு கரெக்டான ஆளோ அவங்களுக்கு தான் சீட்டு போவோம் அப்படின்னு சொல்லும்போது, சும்மா நடிக்காதீங்க, நான் கரப்ஷன் பண்றேன்னு சொல்றீங்க, நான் கரப்ஷன் பண்ணி கொஞ்சம் காசு சேகரிக்கிறதுனால மட்டும்தான் எலெக்ஷன் நடக்கும் போது இந்த கட்சி வின் பண்ணுது. நீங்க நல்லா பகுமானமா இந்த ஏரியாவுடைய தலைவரா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நான் கஷ்டப்பட்டு ஆட்டைய போடுறதும் ஒரு முக்கியமான காரணம் தான். நீங்க வந்துட்டு இதுக்கும் இன்னொரு வாட்டி யோசிச்சு முடிவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மிரட்ட மாதிரி பேச, அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, எந்த யோசனையும் பண்ண தேவையே கிடையாது, கடந்த 30 வருஷமா அப்பா அரசியல்ல இருக்காரு, ஒத்த பைசா கூட அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட்டதே கிடையாது, அவரு பயப்பட மாட்டாரு, கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு கடைக்கு போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே டைம்ல அந்த கட்டம் போட்ட சட்டை இந்த தாடிக்காரன் அந்த கர்ணாவை பார்க்க போனா இல்லையா, அவன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்மள யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னும் போது ஃப்ரெண்டு நம்பவே மாட்டாங்க ஸ்டார்டிங்ல, அதுக்கப்புறமா தான் நம்புறாங்க. இவன் எதுக்கு நம்மள ஃபாலோ பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதை அவங்கிட்டயே போயிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, யாரா நீ, எதுக்குடா என்ன ஃபாலோ பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் உன்னை ஃபாலோ எல்லாம் பண்ணல, சும்மா தான் போயிட்டு இருந்தேன். சரி ஓகே, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, எங்க பார்த்தேன், காட்டுக்குள்ள உன்னை பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு, நீ காட்டுக்குள்ள இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமா கேட்கும்போது, நீ ஜான்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் கடுப்பாயிட்டாங்க. இங்க பாரு, இன்னொரு வாட்டி என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்த அப்படின்னா உன்னை வெட்டி பொலி போட்டுருவாங்க கொய்யால, இங்கிருந்து ஓடுறா அப்படின்னு சொல்லும்போது அவன் பயந்துக்கிட்டு அங்கிருந்து ஓடியே போயிட்டான். என்னடி அவனையே மிரட்டி அமுச்சு விட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரி கேட்கும்போது, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் ஹீரோவா இருந்தாலும் நம்ம வந்துட்டு கரெக்டான சமயத்துல பஞ்ச் அடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை கலாச்சிட்டு கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனோன்னு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா யாருக்கும் தெரியாம வேற யாருக்கோ கால் பண்ணி, அவன் இன்னமும் ஜெயிலுக்குள்ளதான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா அவன் ஜெயிலுக்குள்ளதான் இருக்கான், அவன் மேல இருக்க கேஸுக்கெல்லாம் அவன் வெளியே வர வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது அங்க அந்த சின்ன மருமக வராங்க. டக்குன்னு போனை கட் பண்ணிட்டு, தண்ணி குடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லையே நான் இப்பதான் தண்ணி கொடுத்து அமிச்சேன் அப்படின்னு, அந்த தண்ணி காலி ஏறிச்சு, அதான் குடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டாங்க. சின்ன மருமகளுக்கு ஹீரோயின் மேல லைட்டா டவுட்டா இருக்கு. உள்ளுக்குள்ள போயிட்டு புருஷன்கிட்ட சொல்ல, ஆமா உனக்கு உன்னை தவிர யாரை பார்த்தாலும் டவுட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கலாய்க்கிறாரு. ஆக்சுவலா இந்த சின்ன தம்பி இருக்காரு பாத்தீங்களா, இவரு போலீஸ். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்த நாள் காலையில எல்லாரும் எந்திரிச்சு குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்து பார்த்தா வகை வகையா ரகரகமா ஓடுறது, தாவறது, பறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் குக் பண்ணி வச்சிருக்காங்க. யாரோ சின்ன மருமக தான் குக் பண்ணாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பாராட்டினா, நான் இப்பதான் ஏஞ்சி வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் கிச்சனுக்குள்ள இருந்து அப்படியே பயங்கரமா குக் பண்ண மாதிரி டயர்டா வெளியே வரும்போது, நீங்க தான் சமைச்சிங்களான்னு கேட்கும்போது, ஆமா அப்படின்னு, ஐயோ மனமே சூப்பரா இருக்கு, இவ்வளோ காலையில ஏஞ்சி சமைச்சியாமா, வேற லெவல்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாரும் பயங்கரமா பாராட்டுறாங்க. ஆனா ஹீரோயின் குக் பண்ணவே கிடையாது. அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கால் பண்ணி என்னெல்லாம் குக் பண்ணும் அப்படின்னும் போது அவங்க தான் காலங்காத்தால இல்ல மிட் நைட்ல இருந்து கஷ்டப்பட்டு குக் பண்ணி அமுச்சு விட்டுருக்காங்க. இப்போ ஹீரோயினுக்கும் சின்ன மருமகளுக்கும் தான் போட்டி. இவங்க கோலம் போடுறாங்க, இவங்க கோலம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கோலம் போட்டு அசத்துறாங்க, பஜனை பாடுறாங்க, சாமி கும்பிடுறாங்க. இந்த வீட்டுக்கு எந்த மாதிரி மருமக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை சேர்ந்த அந்த பெண்கள்லாம் எதிர்பார்த்தாங்களோ அதே மாதிரியே நடந்துக்கிறாங்க. வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் அந்த சின்ன மருமகளை தவிர மத்த எல்லாருக்கும் நம்ம ஹீரோயினை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிக்குது. பிடிக்கணும் அப்படின்னு இந்த விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சின்ன மருமகளுக்கு சுத்தமா பிடிக்கல, ஒரு எதிரியா பாக்குறாங்க. இப்போ ஹீரோயின் சமயா எல்லார் மனசுலயும் கொஞ்சம் கொஞ்சமா இடம் பிடிக்கிறாங்க இல்லையா. புருஷன் கிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்கும் போது, இல்லையே நீ என்னமோ ஸ்கேம் பண்ற மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்களால முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. இந்த வீட்டுல இருக்க அந்த பாட்டி இருக்காங்க இல்லையா, இவங்க இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னா நான் கோவிலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டாங்களா. அந்த கோவில் பக்கத்து ஊர்ல இருக்கு. பக்கத்து ஊர்ல தான் அந்த மதுசூதனன் எம்எல்ஏவா இருக்காரு. இப்போ எல்லா ஆண்களும் வேலை வேலைன்னு வெளியே போயிட்டாங்க. நம்மள யாரு கோவிலுக்கு கூட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த வீட்டுடைய மாப்பிள்ள அந்த ஒரு பையன் சுத்திக்கிட்டு இருப்பான், அவன் நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். எல்லாரும் கிளம்புறாங்க. சின்ன மருமக மட்டும் இவங்க வரத்துக்கு முன்னாடி சமையா குக் பண்ணி வைக்கணும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி குக் பண்ணி வச்சா வந்தா கண்டிப்பா அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிடுவாங்க, பழைய மாதிரி நானும் மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் அந்த மாப்பிள்ள அந்த வீட்டை சேர்ந்த எல்லாரும் கோவிலுக்கு போனா அங்க வந்துட்டு மதுசூதனுடைய ஆட்கள்லாம் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு இவங்களை ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. இதை ஹீரோயின் நோட் பண்ணிட்டாங்க. சாமி கும்பிட்டு கிளம்பும் போது இவங்க எல்லாரையும் அங்க இருக்கிற எல்லாரையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு சோடா கடை இருக்கும். அந்த சோடா கடையவே மொத்தமா தள்ளியோட அது டமால் டிமில்னு வெடிக்குது. அந்த கேப்ல கார்ல ஏறி கிளம்புறாங்க. அந்த ரவுடிகளுடைய பைக் எல்லாம் அடிச்சு தூக்கிட்டு கிளம்பும் போது, ஏமா என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, யாரோ நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா யாருக்குமே தெரியல. ஒரு 5-6 பைக்ல அந்த ரவுடிங்க வந்துட்டு இவங்களை அட்டாக் பண்ண பாக்குறாங்க, கொலை பண்ண பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் தான் அட்டகாசமா காரை ஓட்டுறாங்க, வேற லெவலா ஓட்டுறாங்க, செமையா சண்டை போடுறாங்க. காரை ஓட்டிக்கிட்டே சண்டை போடுறாங்க. அந்த
அந்த ரவுடி பசங்க எல்லாரையும் அடிச்சு பறக்க விடுறாங்க. உள்ளுக்குள்ள இருக்க எல்லாருக்கும் பயமா இருந்தாலும் நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி காப்பாத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கு. ஒரு மாதிரி நம்ம ஹீரோயினை சேர் பண்றாங்க. ஒரு வழியா அந்த விஷயம்லாம் தாண்டி சண்டை போட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா அப்பா செமையா கத்துறாரு. சொல்லாம கொள்ளாம எதுக்கு அந்த பக்கத்தூர்ல இருக்க கோவிலுக்கு போனீங்க, எதுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை பிடிச்சி திட்டும் போது அப்ப நம்ம ஹீரோயின் வந்து மாப்பிள்ள தான், நான் கூட வரேன் இல்லையா, நான் உங்களுக்கு பாதுகாப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாரு. பாட்டி மேல எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்த மாப்பிள்ளைய சொன்னோன்னே நம்ம ஹீரோடைய அப்பா வந்துட்டு எதுவுமே பேசாம உள்ளுக்குள்ள போயிட்டாரு. இப்போ எல்லா பெண்களும் உள்ளுக்குள்ள போகும்போது அந்த சின்ன மருமக வகை வகையா குக் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குக் பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குக் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சாப்பிட சொல்லும் போது வரும்போது என்ன விஷயம் ஆச்சு தெரியுமா, சொர்ணா தான் காப்பாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் குக் பண்ணத பெரிய விஷயமா பார்க்காம உயிரையே சொர்ணா தான் காப்பாத்தினா, நம்ம ஹீரோயின் தான் காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா புகழ்ந்து பேசுறாங்க. இதுக்கும் ஒரு படி மேல போயிட்டு அம்மா அப்பா கிட்ட போயிட்டு நமக்கு பிடிக்காத, நம்ம கிட்ட சொல்லாம கொள்ளாம நம்ம பெரிய பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் ஒரு நல்ல பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிருக்கான், நம்ம குடும்பத்தையே இன்னைக்கு அந்த பொண்ணு தான் காப்பாத்திருக்கா, நான் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த குடும்பத்துடைய பாரம்பரிய நகைய அத்தை வந்துட்டு என் கையில கொடுத்தாங்க இல்லையா, அதை வந்துட்டு நான் சொர்ணா கையில கொடுக்குவான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரும் அமைதியா இருக்காரு. சரி ஓகே மௌனம் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் கூப்பிட்டு வச்சு இந்த நகையை வந்துட்டு நான் இந்த வீட்டுக்கு வரும்போது அத்தை என் கையில கொடுத்தாங்க, இது உன் கைக்கு சேர வேண்டியது, நீ வச்சுக்கமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதையும் தாண்டி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த வீட்டை சேர்ந்தவங்கள ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஃப்ரெண்டுக்காரையை போயிட்டு மீட் பண்ணி அந்த வீட்டுல இருக்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க, என்ன நம்புறாங்க, நான் உங்க நம்பிக்கையை காப்பாத்த போறேன் அப்படின்னும் போது அப்படின்னா உண்மையை சொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உண்மையெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறேன், எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறேன் அப்படின்னு. ஏமா சமைக்கிறது அவ்வளவு ஈஸியே கிடையாது, ஒரு தவம் பண்ற மாதிரி, நீ உள்ள போயிட்டு காய்கறி அறியும் போது கையை நறுக்கிப்ப, நீ வந்துட்டு சுடுதண்ணி வைக்கும் போது கையை சுட்டுப்ப, இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணாதான் ஒரு அற்புதமான சமையலை குக் பண்ணவே, நல்ல சாப்பாடை குக் பண்ணவே முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு இருக்கான்னு கேட்டு ஹீரோயின் ஆச்சரியப்படுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது அந்த தாடிக்காரனை காமிக்கிறாங்க. தாடிக்காரன் கர்ணாக்கு ஜெயில இருக்க அந்த ரவுடிக்கு கால் பண்றான். கால் பண்ணி அண்ணா நான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு பார்த்தேன், அது ஸ்வர்ணாவா ஜான்சியா அப்படின்னே தெரியல, எனக்கு பயங்கர குழப்பமாவும் இருக்கு, அதாவது ஸ்வர்ணா மாதிரியும் இருக்கு ஜான்சி மாதிரியும் இருக்கு, ஜான்சி மாதிரி இல்லாம ஒரு குடும்ப பாங்கான பொண்ணு மாதிரி புடவெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு புரியவே இல்ல, கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப. இங்க பாரு நீ என்ன பண்ணு, அந்த பொண்ணு எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து யாருக்கும் தெரியாம போயிட்டு அந்த பொண்ணை கொன்னுடு அப்படின்னும் போது ஒருவேளை ஜான்சியா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த ஆளு போனை கட் பண்ணிட்டாரு. கூட இருக்க ஃப்ரெண்டு, ஸ்வர்ணாவா இருந்தா நீ அவளை கொல்லுவ, ஜான்சியா இருந்தா அவ உன்னை கொல்லுவா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டே அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்போ அடுத்த நாள் விடிய காலையில யாருக்கும் தெரியாம வழக்கம் போல ஃப்ரெண்டுக்காரி குக் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. அவங்க கொடுத்துட்டு போற அதே சமயத்துல அந்த ரவுடி இருக்கான் இல்லையா தாடிக்காரன், அவன் ஆட்களை கூப்பிட்டு ஸ்பாட்டுக்கு வரான். இந்த வண்டி போனோடனே வேற ஏதோ ஒரு வண்டி வர மாதிரி சவுண்டு கேக்குது, யாரோ இங்க வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய கரண்டியோட வெளியே போறாங்க. வெளியே வந்தா இங்க பாரு ஜான்சி, நீ ஜான்சின்னு ஒத்துக்கோ, நாங்க இங்கிருந்து கிளம்புறோம், ஜான்சி இல்ல அப்படின்னா உன் கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு பிரச்சனையே வேணாம், ஒழுங்கா ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வான் பண்றாங்க. அதையும் கேட்காம அடிக்க வரும்போது 4 பேர் மொத்தமா வந்திருப்பாங்க, எல்லாரையும் அடிச்சு பறக்க விடுறாங்க, செம்மையா அடிக்கிறாங்க, எல்லாரும் ஓடியே போயிட்டாங்க. ஆனா அந்த தாடிக்காரன் மட்டும் அடி வாங்கினாலும் நான் வந்துட்டு அது ஜான்சியா இல்லையான்னு கண்டுபிடிக்க போறேன், ஜான்சி இல்ல அப்படின்னா நானே போயிட்டு என் கையால கொலை பண்ண போறேன், ஒரு பொண்ணு என்ன அட்டாக் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு கத்தியோட வீட்டுக்குள்ள போறான். நம்ம ஹீரோயினை கொலை பண்ணலான்னு வேகமா ஓடுவான் பாருங்க. அப்படி ஓடும் போது தவறி கீழே விழுந்து கத்தி அவன் மேலேயே குத்தி ஸ்பாட் விட்டு இறந்தே போயிட்டான். இந்த டைம்ல ஃப்ரெண்டு கறிவரா கோங்குரா குடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு மயக்கம் போட்டு கீழே விழுகுறாங்க. ஃப்ரெண்டுக்காரையும் டெட் பாடியும் தூக்கிட்டு போயிட்டு ஸ்டோர் ரூம்குள்ள போட்டு ஃப்ரெண்டுக்காரைய தண்ணி தெளிச்சு எழுப்புனா அவங்க கண்ணை முடிச்சு பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அடியே கத்தாத, நான் சொல்றதை கேளு அப்படின்னும் போது கத்தாம எப்படி இருக்க முடியும், நீ அநியாயமா ஒரு ஆளை கொலை பண்ணிட்ட அப்படின்னும் போது நான் கொலை பண்ணலடி, அந்த ஆள் தான் என்னை வெட்ட வந்தான், தவறி கீழே விழுந்து இறந்து போயிட்டான், தயவு செஞ்சு இந்த டெட் பாடியை கிளியர் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னும் போது ஹெல்ப்பா, நான் என்னடி ஹெல்ப் பண்றது, என்னால முடியாது, போலீஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்னும் போது ஹீரோயின் தலையில கை வச்சுக்கிட்டு அவ்வளவுதான், சின்ன வயசுல இருந்தே எனக்கு எதுவுமே சரியா அமையவே இல்லை, நான் ஒரு அன்லக்கி, என் ஃப்ரெண்டு கூட எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பும் போது அடியே வழக்கம் போல ஓவரா ஆக்ட் பண்ணாத, இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டெட் பாடியை தூக்கி ஒரு சாக்குக்குள்ள போட்டு மூட்டை கட்டி இங்க இருந்து பொறுமையா வெளியே தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போற வழியில பாட்டி வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க. விடிய காத்தாலும் இந்த கிழவிக்கெல்லாம் தூக்கமே வராதா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு வெளியே தூக்கிட்டு போயிட்டாங்க. வெளியே தூக்கிட்டு போனா வண்டியை ஸ்டார்ட் பண்றீ அப்படின்னும் போது வண்டியை ஸ்டார்ட் பண்ணா எல்லாரும் கண்ணை முடிச்சு வெளியே வந்துடுவாங்க. வண்டியை தள்ளுறீ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா சேர்ந்துக்கிட்டு பொறுமையா கொஞ்ச தூரம் வண்டியை தள்ளிட்டு போயிட்டு
போயிட்டு அதுக்கப்புறமா இந்த டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு இந்த ஊரு பக்கத்துல எங்கேயோ ஆள் நடமாட்டம் இருக்கிற பகுதியா இல்லாத பகுதியான்னு தெரியல, எங்கேயோ தூக்கி போட்டு வந்துட்டாங்க. ஹீரோயின் யாரு கண்ணிலையும் மாட்டாம சேஃபா வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தா புருஷன் அமைதியா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்து இவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஏன் ஃபீல் பண்றாங்க, என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில அந்த மாப்பிளையும் சின்ன மருமகளும் கையில அந்த கரண்டியை வச்சு பேசிட்டு இருக்காங்க. கரண்டி பயங்கரமா வளைஞ்சிருக்கு. நீங்க என்ன செஞ்சீங்க, கரண்டி இப்படி வளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிளை கேட்க, நான் ஒண்ணுமே செய்யலையே, வடை சுட்டா கரண்டி என்ன வளையவா செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும் போது இதே டைம்ல அங்க அந்த ஃப்ரெண்டுக்காரி வந்திருக்கா. உங்ககிட்ட பேசணும் தனியாவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது ரெண்டு பேரும் தனியா போயிட்டு மீட் பண்றாங்க. என்ன விஷயம் தான் ஆச்சு, எதுக்காக உன்னை அவங்க மீட் பண்ண வராங்க, என்ன விஷயம் ஆச்சு என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டும் ஒரே டைம்ல தான் அந்த ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்துருப்பாங்க. அந்த ஆர்ஃபனேஜ் உடைய வார்டன் இருக்கான் பாத்தீங்களா, ரொம்ப மோசமான ஆளு. இந்த ஃப்ரெண்டுக்காரி போயிட்டு வரும்போது தடவுறது தொடுறது அப்படின்னு சொல்லிட்டு தப்பான விஷயம்லாம் பண்ணிருக்கான். ஒரு வழியா இந்த ஃப்ரெண்டுக்காரிக்கு ஒரு நல்ல அப்பா அம்மா கிடைச்சி இந்த பொண்ணை கூண்டு போயிட்டாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான். ஆனா ஃப்ரெண்டுக்காரி போனதுக்கு அப்புறமா இந்த பொண்ணை நம்ம ஹீரோயினை வந்துட்டு தப்பா பாக்குறது தொடுறது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாளும் இந்த வார்டன் நம்மள என்ன பண்ண போறானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பயந்து பயந்து வாழ்ந்திருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பயத்தோட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. தப்பிச்சு ஓடினவங்க எங்கெங்கயோ வாழ்ந்து ஏதேதோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு லாட்ஜ்ல இந்த கிளீன் பண்ற வேலை மத்த வேலை எல்லாம் பார்த்துட்டு அங்கேயே ஸ்டே பண்ணி காலேஜும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல அங்க ஒர்க் பண்ற இன்னொரு ஆளுக்கு இந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு. இந்த பொண்ணு எப்படியாச்சும் அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நைட்டு நம்ம ஹீரோயினுடைய ரூமை தட்ட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் பயந்துட்டு ரூமை லாக் பண்ணிட்டு அப்படியே இருக்கிறது. பகலானா நார்மலா இருப்பான், நைட் ஆனா மட்டும் வெறி பிடிச்ச மாதிரி வந்து கதவை தட்ட ஆரம்பிக்கிறான். இந்த ராட்சசன் கிட்ட இருந்து தப்பிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு வேண்டாத கடவுள் கிடையாது. இப்படி போயிட்டு இருக்கும் போது தான் அங்க ஒரு கும்பல் வராங்க. இந்த மாவோயிஸ்ட் கும்பல் இருப்பாங்க பாத்தீங்களா, இவங்க போலீஸ்க்கு பயந்துட்டு வந்து அந்த லாட்ஜ்ல ஒரு 3-4 நாள் தங்குறாங்க. அப்படி தங்கும் போது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்லாம் தெரியல, ரொம்ப தைரியமானவங்களா இருந்தாங்க. இதை தாண்டி பயந்துட்டே இருந்த வேலைக்கே ஆகாது, பயத்தை தூக்கி போட்டு செயல்ல இறங்கணும், அப்பதான் வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த கூட்டத்துக்கிட்ட கர்ணா வந்துட்டு பயங்கர உத்வேகமா பேசிட்டு இருக்காரு. கர்ணா தான் அந்த மாவோயிஸ்ட் கூட்டத்துடைய லீடர் மாதிரி. மக்களே, இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, பயத்தை தூக்கி போட்டு செயல்ல இறங்கு அப்பதான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை ஹீரோயினுக்காகவே சொன்ன மாதிரியே இருக்கு. நம்ம ஹீரோயின் எப்பவுமே வழக்கமா அந்த கதவை லாக் பண்ணிட்டு பயந்துட்டு உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு கதவை திறந்து வச்சுட்டு அவன் எப்ப வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நைட் ஆனவனே அவனும் தொல்லை பண்ண வரான். நம்ம ஹீரோயின் அப்போ அவனை எதிர்த்து சண்டை போட்டு அவன் கழுத்தறுத்து கொலை பண்றாங்க. கொலை பண்ணிட்டு ஃபீல் பண்ணும்போது அப்ப கரெக்டா அங்க கர்ணா வரான். இவன் இறந்து போயிட்டான் அப்படின்றதுக்காக 5 பேர் கண்டிப்பா அழுவாங்க, ஆனா 30 பேர் கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க. அந்த கணக்கு தான் முக்கியம். நீ ரொம்ப தைரியமான பொண்ணா இருக்க, என் கூட வரியா, எங்க கூடவே வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது நம்ம ஹீரோயின் யோசிக்காம போயிருக்காங்க. காட்டுக்குள்ள கூட்டு போயிட்டு துப்பாக்கி சுடுறதுல இருந்து சண்டை போடுற வரைக்கும் எல்லாத்துக்குமே இவன் தான் மக்களே ட்ரைனிங் கொடுத்திருக்கான். முக்கியமா இவனுக்கு வந்துட்டு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ஒன் சைட் லவ் மாதிரி ஹீரோயினை பார்த்துட்டே இருக்கான். எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான், ஸ்பெஷலா கவனிக்கிறான். இதுக்கு நடுவுல அதே கூட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு ஆளு கூட ஹீரோயினுக்கு லைட்டா பழக்கம் ஏற்படுது. அவங்க கூட அப்படியே லைட்டா பழக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு டைம் போலீஸ் வந்துட்டு இவங்க எல்லாரையும் சுத்தி வளைச்சு பிடிக்க ட்ரை பண்ணும்போது எல்லாரும் தப்பிச்சு ஓடி போறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த கூட்டத்துல ஒரு ஆள் கூட பழகினாலையா, அவன் மட்டும் மாட்டிக்கிறான். அவன் மாட்டினா போலீஸ் கிட்ட மாட்டினா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. தப்பிச்சு வேற பிளேஸ்க்கு போனதுக்கு அப்புறமா எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மேலேயே பழிய போட்டு இந்த பொண்ணை வெளியே போவிடக்கூடாது, எப்படியாச்சும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறான். இது மட்டும் இல்லாம இவன் நல்லவனு பார்த்தா நல்லவனும் கிடையாது. சில பேர்கிட்ட காசு வாங்கிட்டு ஒரு கான்ட்ராக்ட் கில்லர் மாதிரி யாரெல்லாம் கொலை பண்ணக்கூடாதோ அவங்களெல்லாம் கூட கொலை பண்ணிருக்கான். மாவோயிஸ்ட் என்ன அப்படின்னா நல்லவங்களை காப்பாத்த கெட்டவங்களை கொலை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல ஒரு மாதிரி சொல்லிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இவன் காசை வாங்கிட்டு நல்லவங்களை கூட கொலை பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்துக்குள்ள சண்டை வந்து கேட்கும் போது இவன் அதுக்குமே ஆன்சரே பண்ண மாட்டான். பணத்துக்காக தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். இப்படி ஒரு மோசமான நம்பி நம்ம எப்படி இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சவங்க இந்த மாதிரி இவன் யார்ட்டையோ காசு வாங்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு எப்படியோ போலீஸ்க்கு தகவல் கொடுக்க போலீஸ் கரெக்டா வந்து இவனை கைது பண்ணி கூட்டு போறாங்க. போகும்போது கூட இவன் ஹீரோயினை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே போயிருக்கான்.
இப்ப அப்படியே ரியல் டைம்ல இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இந்த கதை இந்த உண்மை என்ன தவிர வேற யாருக்குமே தெரியாது, உனக்கும் என் புருஷனும் கூட தெரியாது. இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்ப நான் ஒரு நல்ல சந்தோஷமான அமைதியான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த கர்ணாக்கு நான் எங்க இருக்கேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சு போச்சு போல. அதனாலதான் ஆட்கள்லாம் அமுச்சு விட்டுக்கிட்டு இருக்கான், நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னே புரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது இதே டைம்ல கர்ணா வந்துட்டு இந்த சிலிண்டர்லாம் வெடிக்க வச்சுட்டு ஜெயில இருந்து தப்பிச்சு ஓடி வரான். அடுத்து நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வீட்டுக்கே போயிட்டாங்க. இந்த மாதிரி புருஷனோட சண்டை போட்டுட்டு வந்துட்டா இவளுக்கு என்ன விட்டா தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளே கிடையாது, இங்க ஸ்டே பண்ணிக்கிட்டமா கொஞ்ச நாளைக்கு மட்டும் இந்த வீட்டுல தங்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பரவாயில்லமா உன் ஃப்ரெண்டுன்னு சொல்ற, இங்க ஸ்டே பண்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தங்க வச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் கல்யாண ஏற்பாடுகள் கல்யாண வேலைகள்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல வெளியே வந்துட்டு ஒரு ஆட்டோல அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு. என்னன்னா இந்த மாவோயிஸ்ட்லாம் ஒரு மாதிரி வாக்கியம்லாம் பேசுவாங்க இல்லையா, அவங்க கொள்கை அந்த விஷயம் பத்திலாம் பேசிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு அனௌன்ஸ்மெண்ட். நம்மளை தேடி கர்ணா தான் வந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே இவங்க ஃபாலோ பண்ணிட்டு போனா அந்த ஆட்டோல வந்தவங்க ஹீரோயினை அடிக்கிறாங்க. இவங்க தான் கில்லாடியாச்சு போட்டு எல்லாரையும் போட்டு செமையா பொழக்கிறாங்க. யாரு உங்க எல்லாரையும் கர்ணா அமுச்சு வச்சானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா கர்ணா தான் அமுச்சு வச்சாரு, இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு போங்க அப்படின்னும் போது போயிட்டு மீட் பண்ணா அவன் வந்துட்டு ஜான்சின்னு கூப்பிடுறான். நான் ஜான்சி கிடையாது, என் பேரு ஸ்வர்ணா, இங்க இருக்க எல்லாரும் என்ன ஸ்வர்ணன் தான் கூப்பிடுறாங்க, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உனக்காக தான் வந்தேன், உனக்காக தான் ஜெயிலுக்கும் போனேன், இப்போ உனக்காக தான் வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு. எனக்காக நீ ஏன் வந்த, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்காங்க, நான் வர விரும்பல, நீ கிளம்பு அப்படின்னும் போது அடிப்பாவி என்னையே ஏமாத்திட்டியா, உனக்காக தான் ஜெயிலுக்கு போனேன், ஜெயில விட்டு வெளியே வந்தவனே உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீ என்ன விட்டு வேற ஆள கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். சரி உன்னுடைய எஸ்டிடி ஜாகிரபிலாம் உன் குடும்பத்துக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க அமைதியா இருக்காங்க. இவங்க பழைய வாழ்க்கையை பத்தி புருஷன்கிட்டயோ குடும்பத்துக்கிட்டயோ எதுவுமே சொல்லவே இல்லையா, அதை கேட்டு கலாய்க்கிறான். சரி ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நீ கிளம்பி போ, ஒருவேளை என்னால வராது, மேபி ஏதாவது பிரச்சனை வந்தா உன் குடும்பத்துக்கு அப்போ ஜான்சி வந்து காப்பாத்துவாளா இல்ல ஸ்வர்ணா வந்து காப்பாத்துவாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க ஒரு மாதிரி பார்த்துட்டே அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பி நேரா போயிட்டு புருஷன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களுக்கு வாயே வரமாட்டேங்குது, சொல்லாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க, தயங்குறாங்க, என்னமா சொல்லணும் சொல்லுமா அப்படின்னு. இல்லங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், சரி ஓகே இந்த கல்யாணம் முடியட்டும், கல்யாணம் முடிஞ்சவனே எல்லாமே நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பக்கம் பார்த்தா கர்ணா புலம்பிட்டு இருக்கான், அவ என்னுடையவ, நான் எப்படியாச்சும் ஜான்சிய தட்டி தூக்க போறேன், என்னுடையவளா மாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு புலம்பிட்டு இருக்கான். இதே டைம்ல போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய தம்பி போலீஸ்னு சொன்ன பாத்தீங்களா, ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் தம்பி கிட்ட வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் 8 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊருக்குள்ள மாவோயிஸ்ட் கூட்டம் வந்து அட்டாக் பண்ணாங்க இல்லையா, அப்போ அவங்க அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய அந்த கொள்கைகளை சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி பண்ணாங்க. அதே அனௌன்ஸ்மெண்ட்டை நேத்து ஒரு ஆட்டோல கேட்டேன், சம்திங் ஏதோ ராங்கா இருக்கு, அதே மாவோயிஸ்ட் கூட்டம் நம்ம ஊருக்குள்ள போந்திருக்க வாய்ப்பு இருக்கு, இந்த வாரம் தான் சிஎம் வரப்போறான், சோ சிஎம் வரும்போது சிஎம் அட்டாக் பண்ண போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பிக்காரனுக்கு பயமா இருக்கு, இந்த போலீஸ் போர்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம ஹீரோவுடைய அப்பாவை காமிக்கிறாங்க. இவர் யார நெக்ஸ்ட் எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிப்பாட்டலான்னு முடிவு பண்ணாரோ அவரே நேரடியா வந்து எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல, என்னால கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல போட்டி போட முடியாது, நான் விலகிக்கிறேன், நீங்களா பார்த்து வேற யாரை வேணா செலக்ட் பண்ணுங்க, அதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னும் போது என்ன மதுசூதனன் வந்து மிரட்டினானா, அவன் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு முழுமையா சப்போர்ட் பண்றேன், கவலையே படாதீங்க அப்படின்னும் போது யாரும் என்ன மிரட்டல, நீங்களா பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க கிளம்பிட்டாரு. கூட இருக்க பையன் பாக்குறான், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வேற ஒண்ணுமே பண்ண முடியாது, இந்த மதுசூதனனுடைய அந்த லிக்கர் ஷாப்புடைய ஊழல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஊழலை பத்தின ஃபுல் ஃபைலையும் தோண்டியது சிஎம் வரும்போது அதை நம்ம காமிச்சு இந்த ஆளை எப்படியாச்சும் கட்சியில இருந்து தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாரு. அடுத்து கர்ணாவை காமிக்கிறாங்க. கர்ணா போயிட்டு மதுசூதனனை மீட் பண்ணி கூடிய சீக்கிரமே சிஎம் வரப்போறாரு. சிஎம் வரும்போது நம்ம ஹீரோவுடைய அப்பா உன்னுடைய அந்த ஒயின் ஷாப் ஊழல்லாம் இருக்கு இல்லையா, அதை பத்தின எல்லா தகவலையும் கொண்டு போயிட்டு சப்மிட் பண்ணி உன்னை கட்சியில இருந்தே தூக்கலான்னு பிளான போட்டாரு. இந்த டைம்ல என்ன தவிர உனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ஹெல்ப் பண்ண முடியாது, நான் சொல்ற மாதிரி கேட்டா நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன், நீ எனக்கு ஏதாவது பண்ணும் அப்படின்னும் போது நான் உனக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன் என்ன கேட்டான் அப்படின்லாம் காமிக்கல. இப்ப அப்படியே நமக்கு சீனை கட் பண்றாங்க. அடுத்து மாமனார் உள்ளுக்குள்ள உட்காந்து ஏதோ கணக்கு பார்த்துட்டு இருக்கும் போது நான் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஹீரோயின் போயிட்டு ஹெல்ப் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில ஒரு வெளியே கிளம்புறாரு. கிளம்பும் போது அந்த கணக்கெல்லாம் போட்டு ஒரு முக்கியமான பேப்பர் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பாரு, அதை மறந்து வச்சுட்டு போறாரு. அதை கொண்டு போயிட்டு ஹீரோயின் தான் கொடுக்குறாங்க. அப்பதான் நோட் பண்றாங்க இந்த வீட்டு வாசல்ல ஏதோ ஒரு மார்க் மாதிரி போட்டுருக்கு. இது என்ன மார்க் அப்படின்னா, இந்த கர்ணா யாரையாவது கொலை பண்ண போறேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் மார்க் முன்னாடி போட்டு வைப்பானா. சோ இந்த கர்ணா யாரையோ கொலை பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்போ 2 பேர்ல யாரையாவது ஒருத்தரை கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு. ஒன்னு இந்த மாமனாரா இருக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல அப்படின்னா அந்த தம்பி போலீஸா இருக்கான் இல்லையா அவனை கூட கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு, அப்படியும் இல்லனா நம்ம புருஷனை கூட கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு. நம்ம எப்படி
எப்படியாச்சும் இந்த தாக்குதலை தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் புருஷனுக்கு மீன் குழம்பு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நானும் மீன் வாங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மருமக கூடயே வர நம்ம ஹீரோயின் மார்க்கெட்டுக்கு போகாம பஸ் ஸ்டாண்ட் வராங்க. அக்கா மார்க்கெட்டுக்கு மீன் வாங்க போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்க ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு எதையோ தேடிட்டு இருக்க. அக்கா என்னதாங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மீன் வாங்க போறீங்களா இல்லையான்னு கேட்கும்போது எனக்கு மீன் குழம்பும் வைக்க தெரியாது, எந்த குழம்பும் வைக்க தெரியாது, யார்கிட்ட வேணா போய் சொல்லிக்கோ, முதல்ல இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட அந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே கிளம்புறா. நம்ம ஹீரோயின் இங்க ஒரு பஸ் இருக்கும், பஸ்ஸுக்குள்ளதான் இந்த கண்ணாவுடைய அடியாட்கள்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு பஸ்ஸுக்குள்ள ஏறி பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னும் போது ஏமா யாருமா நீ பாட்டுன்னு வந்து பஸ்ஸை கிளப்ப சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்போ நம்ம ஹீரோயின் அந்த அடியாட்களை போட்டு பொலன்னு பொழக்க பஸ்ஸை கிளப்பிட்டாங்க. பஸ்ஸுக்குள்ளேயே வச்சு எல்லாரையும் போட்டு பொழந்து மொட்டை பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி வராங்க. வரும்போதே பயங்கரமா அழுதுகிட்டே வராங்க. நம்ம வந்துட்டு இந்த உண்மையை எல்லாத்தையும் சொல்லாம மறைக்கிறோமே, இதை சொன்னாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தா இதே டைம்ல இந்த சின்ன மருமகளும் மாப்பிளையும் சேர்ந்துட்டு இந்த மீன் குழம்பு எனக்கு வைக்கவே தெரியாது, இந்த மீன் குழம்ப நான் எப்படி வைக்க போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும் போது அங்க ஃப்ரெண்டுக்காரி வந்து நான் வேணா உங்களுக்கு மீன் குழம்பு வச்சு கொடுக்கவா, எனக்கு நல்லாவே வைக்க தெரியும் அப்படின்னு சொல்லும் போது உடனே இந்த ஃப்ரெண்டுக்காரிய தனியா தூக்கிட்டு போயிட்டு அவளை பத்தின உண்மையெல்லாம் சொல்லு, யார் அவ, எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கா, என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்கும் போது இவங்க பயத்துல பாதியா வளர்றாங்க. இங்க மாதிரி அங்க இருந்தாங்க, இங்க மாதிரி இங்க இருந்தாங்க, அவளுக்கு குக் பண்ண தெரியாது, நான் தான் ஹெல்ப் பண்ணேன், அவளுக்கு இருக்கிற பிரச்சனையில இது ஒரு புது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாதியா வளர்றாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்குள்ள அவங்க எஸ் ஆயிட்டாங்க அந்த ஃப்ரெண்டுக்காரி. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி இங்க அட்டாக் பண்ண அந்த மாவோயிஸ்டோடைய டீடைல் எல்லாம் கேட்கும்போது அதுல நம்ம ஹீரோனுடைய போட்டோ வருது. இதை பார்த்துட்டு குழந்தை பயங்கரமா கொதிச்சு போறாரு, பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அப்படியே வீட்டுல காமிக்கிறாங்க. ஃப்ரெண்டுக்காரி ஹீரோயினை மீட் பண்ணி நான் எந்த விஷயம் வெளியே சொல்லக்கூடாதுன்னு பார்த்தனும் அது எல்லாமே பயந்து போயிட்டு அந்த சின்ன மருமக கிட்டையும் மாப்பிள்ள கிட்டையும் உளறிட்டேன் அப்படின்னும் போது ஆடி பாவி எந்த விஷயம் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சனும் அவங்க கிட்டயே எல்லாமே உளறி கொட்டிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பேசிக்கிட்டு வரும்போது அங்க கொழுந்தன் பார்த்துட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே நேரா போயிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லும் போது ஆல்ரெடி போலீஸ் ரெக்கார்ட்ல இருந்து நான் எல்லாமே பார்த்துட்டேன், உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு, அது பாதி தான், மீதிய நான் இன்னும் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் தனியா கொண்டு போயிட்டு சொல்லிட்டாங்க. இதே டைம்ல பார்த்தா அந்த கர்ணா கிளம்பி வீட்டுக்கே வந்து இந்த அப்பாவுடைய காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கி நான் ஸ்வர்ணாவுடைய சொந்தக்காரன் மாமா அப்படின்னு சொல்லும் போது அப்படியா வந்துட்டீங்க, கல்யாணம் முடிஞ்சு சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள இன்வைட் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவன் எங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை தனியா கூட்டு போயிட்டு ஏன்டா இந்த மாதிரி பண்ற, வரமாட்டேன், என் வாழ்க்கையில தலையிட மாட்டேன் அப்படின்னு சொன்ன, இப்ப ஏன்டா வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சும்மாதான் அப்படின்னு சொல்றான். போயிட்டு உட்கார்றான், சாப்பிடுறான், இந்த பொண்ணை வெறுப்பேத்துற மாதிரியே பண்றான். இதுக்கு நடுவுல அந்த சின்ன மருமகளும் மாப்பிளையும் சேர்ந்துட்டு ஸ்வர்ணாவை பத்தின உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்க மாமா கிட்ட கேட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அந்த ஆளு மிரட்டுறாரு. அந்த பொண்ணு பண்ணதை சொல்லவா இல்ல செஞ்சதை சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஹீரோயினை தனியா ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு இங்க பாரு, இங்க என்ன வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க, இதுக்காகவா செத்த போன மாதிரி இருந்த உன்னை வந்துட்டு நான் காப்பாத்தினேன், ட்ரைனிங்லாம் கொடுத்தேன், என்னென்னமோ கனவு கண்டேன், பார்த்தா இங்க வந்து கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க, சாம்பார் ஊத்துறதும் பொரியல் விற்கிறதும் உன்னுடைய வேலையா, நீ வந்துட்டு பண்ண வேண்டியது நிறைய இருக்கு, ஒழுங்கா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இவங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு, உன் புருஷன், உன் மாமியாரு, மாமனாரு, இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொலை பண்ணிட்டு உன்னை தூக்கிட்டு போலாம் தான் பார்த்தேன். ஆனா உனக்காக ஒரு கடைசி சான்ஸ் கொடுக்குறேன், இந்த சான்ஸை ஒழுங்கா காப்பாத்திக்கோ, உன் வீட்டுக்குள்ள வந்து உன் வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு உன் பெட்ரூம்ல நின்று உன்கிட்டயே பேச முடியும் அப்படின்னா கண்டிப்பா என்னால எல்லாமே பண்ண முடியும், ஒழுங்கா புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அதுவும் நம்ம ஹீரோயினுடைய புருஷன் ஹீரோவே கொண்டு போயிட்டு டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோயின் உட்காந்து பயங்கரமா யோசிக்கிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் கர்ணாவும் டீமோட பேசிட்டு இருக்கான். அவ கண்டிப்பா வருவா, அவளுக்கு புரியுற மாதிரி பொறுமையா சொல்லிட்டு வந்திருக்கேன், கண்டிப்பா வருவா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் கிளம்பி போயிட்டு புருஷனை மீட் பண்ணி என்ன விஷயம் ஆச்சோ எல்லாமே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லலாம் தான் பார்த்தேன், சொல்லக்கூடாதுன்னு கிடையாது, எங்க நீ என்ன புரிஞ்சுக்காம போயிருவியோ அப்படின்னா பயத்துல சொல்லாம விட்டேன். உண்மையா சொல்லணும் அப்படின்னா நான் உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா தான், உன்னை லவ் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கே என்ன பிடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் நீ என்கிட்ட மறைச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் கோச்சிக்கிட்டாலும் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு முதல்ல
கர்ணாவுடைய கதை என்ன விஷயம் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு முதல்ல அப்பா கிட்ட பேசுறேன், இல்லனா போலீஸ் கிட்ட சொல்லலாமான்னு கேட்கும்போது போலீஸ் கிட்ட ஆல்ரெடி சொல்லியாச்சு. அன்னைக்கு நம்ம ஹீரோயின் தம்பி கிட்ட சொன்னாங்க பாத்தீங்களா, தம்பி கிட்ட எல்லாமே சொல்றாங்க, என்ன விஷயம் ஆச்சோ எல்லாமே டீடைலா சொல்லிட்டு நம்ம குடும்பத்துக்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் வரப்போகுது, எப்படியாச்சும் கர்ணாவை கைது பண்ணும், உன்னுடைய உதவி இல்லாம எதுவுமே பண்ண முடியாது, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னும் போது ஒரு ஆதாரம் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு, ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபங்க்ஷன் டைம்ல மாமான்னு சொல்லி கர்ணா வீட்டுக்கு வந்தா இல்லையா, அப்போ போட்டோலாம் கிளிக் பண்ணிருப்பாங்க, போட்டோல அவனும் மாட்டிருக்கான், போட்டோ ப்ரூஃப் இருக்குன்னு காட்ட இந்த ப்ரூஃப் போதும், இதை வச்சு நான் கைது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பிக்காரன் சொல்லிட்டு போயிருப்பான். இப்போ அடுத்த நாள் ஃபங்க்ஷன்ல காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயின் பயங்கர பதட்டமா இருக்கும் போது அப்போ தம்பிக்காரன் வரான், என்ன விஷயம் ஆச்சுன்னு கேட்க அவனை கைது பண்ணியாச்சு, இன்னைக்கு நைட்டே சென்ட்ரல் ஜெயிலுக்கு வேற ஒரு ஊர்ல இருக்க ஜெயிலுக்கு அவனை மாத்திடுவோம், நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ புருஷன் சொல்றாரு, அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே யோசிக்க வேணாம் அப்படின்னும் போது இல்ல இன்னும் எதுவுமே முடியல, இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இந்த கர்ணாவை போலீஸ் வேற ஒரு ஜெயிலுக்கு கூட்டு போறாங்க இல்லையா, கூட்டிட்டு போற வழியிலேயே போலீஸ் அட்டாக் பண்ணிட்டு தப்பிக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் குடும்பம் அங்க இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன விஷயமாச்சோ எல்லாமே தெளிவா சொல்லும் போது மாமனார் கேக்குறாரு, இவ்வளவு நாளா ஏன் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பொய் சொன்னதுனால என் வாழ்க்கையில கிடைக்காத அன்பு, கிடைக்காத சொந்த பந்தம், கிடைக்காத குடும்பம் கிடைக்கும் போது உண்மையை சொல்லி நான் எப்படி அதை கெடுத்துப்பேன், அதுவும் இல்லாம எனக்கு பயமா இருந்துச்சு, சொல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது இப்போ மாமியார் புலம்புறாங்க, ஏமா என்னமா சொல்ற, கண்ணுன்னு சொல்ற, காடுன்னு சொல்ற, கொலை பண்ணுவோன்னு சொல்ற, எனக்கு புரியவே இல்லை, எப்படி இந்த குடும்பத்துக்கு ஆபத்து வரும் அப்படின்னா, அதுவும் உன்னாலதான் இந்த குடும்பத்துக்கு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு வேற சொல்ற, இதையெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பதான் மாமனாரு சப்போர்ட் பண்றாரு, என்னால நான் அரசியல் இருக்க காரணத்தினால இந்த குடும்பத்துக்கு எக்கச்சக்கமான ஆபத்து வந்திருக்கு, முக்கியமா அந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது கூட மதுசூதனால ஆபத்து வந்துச்சு, அப்ப கூட ஸ்வர்ணா தான் நம்ம குடும்பத்தையே காப்பாத்தினா, அப்ப தூக்கி வச்சு கொண்டாடிட்டு அவளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அவளை அப்படியே அம்போன்னு விட்டு வர்றது இல்ல போஸ் சொல்றது ரொம்ப தப்பான விஷயம், நம்ம இப்ப கூட நிக்கணும், ஏன்னா அவளும் இப்ப நம்ம குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சப்போர்ட் பண்றாரு. டக்குன்னு கரண்ட் கட் ஆகுது, சம்திங் ஏதோ ராங்கா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டு விளக்கெல்லாம் கொண்டு வராங்க. நம்ம ஹீரோயின் என்ன விஷயம் ஆச்சுன்னு வெளியே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு சில ஆட்கள்லாம் வராங்க, பெட்ரோல் பாம்லாம் வீட்டுக்குள்ள தூக்கி போடுறாங்க, எல்லாரும் பயந்து போயிட்டு கும்பலா நின்று என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது அந்த மாப்பிள்ள ஐடியா கொடுக்குறேன் அப்படின்ற பேர்ல காமெடி பண்றான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, எல்லா டோரு எல்லா ஜன்னல் கதவையும் சாத்திட்டு ஒரே ஒரு டோரை மட்டும் திறந்து வைக்கலாம், அது வழியா உள்ளுக்குள்ள வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயசானவங்க பெரியவங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கடைசி ரூம்ல சேஃபா தங்க வைங்க, மத்தவங்களாம் கையில கிடைச்ச கரண்டி கத்தி சுத்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொண்டு வாங்க, ஒரு கை பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருக்காங்க. ஆளுங்கெல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த கர்ணா வெளியே வந்து உட்காந்துட்டு ஆட்களை அமுச்சு விடுறான். சரியான சண்டை, மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. மாமனாரு கன்லாம் கொண்டு போயிட்டு ஷூட் பண்றாரு. ஷூட் பண்ணிட்டே இருக்கும் போது ஆளுங்க வந்து இவர் கையை வெட்டிட்டாங்க, லைட்டா கையில காயப்பட்டுச்சு. இவரை தூக்கிட்டு போயிட்டு உள்ளுக்குள்ள உட்கார வச்சுட்டு மத்தவங்க சண்டை போடும் போது தம்பிக்காரன் போலீஸ் இல்லையா, அவனும் கன் வச்சிருக்கான், கன்னை வச்சு ஷூட் பண்றான், இவனையும் அட்டாக் பண்ணிட்டாங்க. இவனையும் கொண்டு போயிட்டு உள்ளுக்குள்ள உட்கார வச்சிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்து ஹீரோயினுக்கு சரியான கடுப்பு, இப்ப நான் இறங்கி சண்டை போடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பங்கமா சண்டை போடுறாங்க, சும்மா வெறித்தனமா சண்டை போடுறாங்க. ஆனா ஆட்கள் வந்துட்டே இருக்காங்க, எக்கச்சக்கமான பேர் வந்துட்டாங்க, இதுக்கப்புறமும் கண்டிப்பா சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குடும்பம் எல்லாரையும் நீங்க கிளம்புங்க, சேஃபா பேக் டோர் வழியா தப்பிச்சு போங்க அப்படின்னும் போது, ஏமா நீதனமா சொன்ன, எல்லாருமா சேர்ந்து சண்டை போடலாம், எல்லாருமே ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மட்டும் இப்போ தனியா போக சொன்னா என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, தனியா போங்க நான் பின்னாடியே வரேன் போங்க, அப்பதான் சேஃபா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டு நம்ம ஹீரோயின் மட்டும் செமையா சண்டை போடுறாங்க. அவங்களுக்கும் காயம் படுது. கர்ணா வெளியேந்து பாக்குறான், இந்த பொண்ணை விட்டா எல்லா ஆட்களையும் கொலை பண்றவா, நம்மளே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்பை வீட்டுக்குள்ளேயே ஓட்டிட்டு வந்து ஹீரோயினை அடிச்சு தூக்குறான். ஹீரோயினுக்கு செமையா காயம் படுது. அடியே நீ வந்துட்டு இங்க இந்த மாதிரி சண்டை போடணும், கல்யாண வீட்டை கருமாதி வீடா மாத்தணும் அப்படின்னு தான் இங்க வந்திருக்கியா, நான் உங்ககிட்ட படிச்சு சொன்னேன், ஏன் நான் சொல்றத கேட்கவே மாட்டேன், உனக்கு வாழ்க்கை கொடுத்தேன், உனக்குன்னு ஒரு புது பேர் கொடுத்தேன், உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு புது ஐடென்டிட்டி கொடுத்தேன், ஏன் இந்த மாதிரி பண்ற, நான் உனக்கு கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி என் கூட வாடின்னு தரன்னு இழுத்துட்டு போகும்போது, நீ கடவுளாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திய தூக்கி காலிலேயே குத்துறாங்க. எவ்வளவு நாளைக்கு தான் நான் ஏமாளியாவே இருப்பேன், சின்ன பொண்ணா எதுவுமே தெரியாத வயசுல நான் தான் கடவுள், நான் சொல்றதான் வேத வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசி மயக்கி கூட்டிட்டு போயிட்டு இல்லாத பொல்லாத வேலையெல்லாம் பார்க்க வச்ச, ஆனா நான் எப்பயுமே ஏமாளியாவே இருப்பேன்னு நினைக்கிறது ரொம்ப தப்பான விஷயம், நான் தப்பு பண்ணிட்டேன், உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதுக்கு பதிலா உன்னை மேலோகத்துக்கே அமுச்சு விட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பியை
தூக்கி கழுத்துல சொருகுறாங்க. அவன் கையில கன்னை வச்சிருப்பான். அந்த கன்னை வச்சு ஹீரோயினை ஷூட் பண்ணிட்டான். சரிவா மேல போலாம், நீயும் நானும் ஒன்னாவே மேல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே சம காயம். அவன் கழுத்துல கம்பிய சொருவிட்டாங்க. இவன் வயித்துல துப்பாக்கியால ஷூட் பண்ணிட்டான். நீ சொல்ற மாதிரி சொல்றேன் பாரு, உன்னுடைய கணக்கு தான். நீ இறந்து போனா உனக்கு 5 பேர் கூட அழமாட்டாங்க. ஆனா நான் செத்து போனேன் அப்படின்னா ஒரு குடும்பமே எனக்காக கண்ணீர் விட்டு கதறுவாங்க. பாத்துக்கலாம், செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மயக்கமாகறாங்க. இப்போ அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. நல்ல வேலை ஹீரோயினுக்கு ஒண்ணுமே ஆகல. நம்ம ஹீரோயின் இப்போ உண்மையிலேயே பஜனை பாட கத்துக்கிட்டாங்க. அந்த பாட்டு சாமி பாட்டுலாம் பாடுறாங்க. குடும்பமா சேர்ந்து சாமி கும்பிடுறாங்க. இப்படியே காமிச்சு படம் முடியுது. படம் முடியும் போது அந்த ஃப்ரெண்டுக்காரியுடைய புருஷன் கிளம்பி வீட்டுக்கே வந்துட்டாரு, என் பொண்டாட்டியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க.